தண்டர்போல்ட்ஸ் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர்ஸா இந்த பக்கம் தண்டர்போல்ட்ஸ் டீம் இருந்தாலும், ஆப்போசிட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரி. சென்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒன் ஆஃப் தி மெயின் வில்லன். இவங்களுக்கு ஆப்போசிட்டா வரப்போற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனையோ சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் ஆர் வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கும்போது, எதுக்காக? ஏன் சென்ட்ரி எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? ஏன்னா இந்த பக்கம் அப்படியே நீங்க பாருங்க, தண்டர்போல்ட்ஸ் டீமை பாருங்க. இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர் சோல்ஜர்ஸ் ஆர் ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ், அதே மாதிரி ஒரு அசாசின்ஸ், இந்த மாதிரி டீம் ஆட்கள் தான். அப்படியே ஆப்போசிட்ல சென்ட்ரியை பாருங்க. சென்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்வலில் உருவாக்கப்பட்ட சூப்பர்மேனுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். சென்ட்ரி கிட்ட மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸோட பவர் இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு அடுத்து ஒரு சூப்பர் சோல்ஜராக கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் சென்ட்ரியே பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர் சீரத்தை சென்ட்ரி எத்தனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாறிட்டு இருந்திருக்காப்ல. பட் இந்த படத்தில் எதுக்காக சென்ட்ரி ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான் இருக்கணும். ஏன்னா டூம்ஸ்டே வருது, சீக்ரெட் வார்ஸ் வருது, அதெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல. மேபி அது நம்ம சென்ட்ரியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், ஒரு சாதாரண கேரக்டர்ஸ்க்கு எதிராக இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ இறக்கி விடுறதுக்கான காரணம் என்ன? இல்லை அப்படியே சென்ட்ரியோட ஆர்ஜின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சூப்பர் சோல்ஜர் சீரத்தை தயாரிச்சு தான் அவர் வந்தாப்பில். பட் அவரோட நினப்பை எல்லாரோட மைண்ட்லேருந்துமே அழிச்சிருப்பாங்க. லைக் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் எப்படி பீட்டர் பார்க் தான் ஸ்பைடர்மேன் எல்லாத்தையும் மறக்கடிக்க செஞ்சுருப்பாங்களோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் பாப் தான் சென்ட்ரி அப்படின்றத எல்லாருமே மறக்கடிக்க செஞ்சுருப்பாங்க, இன்க்ளூடிங் பாப். தான் தான் சென்ட்ரின்றது பாபுக்கே தெரியாது. இந்த ஸ்பெல்லில் போட்டவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். ரீட் ரிச்சர்டும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, வாயிட ஒன்றுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவான். வாயிட நான் மறக்கணும்னா முதல்ல நான் என்னையும் மறக்கணும், வாயிட இலவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட சேர்த்து தன்னைத்தானியுமே பார்த்தீங்கன்னா அவர் மறக்கடிக்க செஞ்சுருப்பார் காமிக்கில். பட் அப்படியே நீங்கள் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கதையை ஃபாலோ பண்ணுவாங்களான்னா டவுட்டு தான். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாபு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவர் எத்தனை காலங்களாக இங்கே இருக்கார்? அவெஞ்சர்ஸ் படத்துக்குலாம் இருக்கும்போது இங்கே இருந்துட்டு இருக்காரா, இல்லை எந்த டைம்லேருந்து இங்கே இருந்துட்டு இருக்காரு இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியல. ஒருவேளை கவர்மெண்ட் சீக்கிரட்டாக உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் சோல்ஜர் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படலாம். ஆர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அவங்க டெக்னாலஜி வச்சே பாபோட மைண்ட் அப்படியே எரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேபி யானையோட பலம் யானைக்கு தெரியாதுன்ற மாதிரி தன்னோட பலம் அவருக்கே தெரியாமல் இருக்க போல இருக்குது. அண்ட் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேபி தண்டர்போல்ட்ஸ் டீமை கூட இறக்கி விட்டுறது இருக்கலாம். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா பாபோட பவர் அவருக்கு தெரியாததுனால இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம தண்டர்போல்ட்ஸ் டீமாக அனுப்பிச்சுட்ருக்காங்க போல் இருக்குது. வேறு யாரும் கிடையாது, வேல் தான். கிட்டத்தட்ட அமாண்டாவால் சூசைட் ஸ்குவாடை ஃபார்ம் பண்ண டீம் ஸ்டைலில் இந்த பக்கம் தண்டர்போல்ட்ஸ் டீமையுமே ஃபார்ம் பண்ணுறாங்க. வேல் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீமோ தான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டிருப்பாங்க. படத்தில் மேபி தண்டர்போல்ட் ராஸே இதை பண்ணுற மாதிரி காட்டலாம். ஏன்னா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் வேறு வரப்போகுது. அந்த படத்தில் தண்டர்போல்ட் ராஸ் தான் ரெட் ஹல்க்காக வரப்போகுது. காமிக்கில் ரெட் ஹல்க்குமே தண்டர்போல்ட் டீமில் ஒரு ஆளாக இருந்திருக்காப்ல. மேபி அந்த படத்தில் நம்ம தண்டர்போல்ட் இது மாதிரி ஃபார்ம் பண்ணதே தண்டர்போல்ட் ராஸ் தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பேர் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பட் சென்ட்ரி இந்த கேரக்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதிர்ச்சி. ஏன்னா சென்ட்ரி செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இப்போ இருந்தே இந்த கேரக்டரை மேபி பில்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க போட்டிருக்கு. மேபி ஃபியூச்சரில் வர பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தில் இந்த கேரக்டர் கூட ஒரு கேமியோவோ ஆர் இந்த கேரக்டரை வச்சு கூட ஒரு சீன் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் அதை தாண்டி இந்த படத்தில் பாப் ரெமல்ஸ் நம்ம சென்ட்ரியை எப்படி வச்சு ப்ளே பண்ண போகிறாங்க? ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டரை எப்படி இந்த படத்தில் காட்ட போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு சிம்பிளி ஒரு சில வழிகள் தான் இருக்குது. லைக் சென்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒன்று செம்ம ஓவர் பவர்டாக காட்டணும். அவனை எப்படி தோக்கடிக்கிறாங்க இந்த பாய்ஸ் பட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அதை காட்டலாம். நம்ம பாய்ஸ் சீரிஸ் மாதிரி அதை காட்டலாம். ஏன்னா பாய்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்டு கேரக்டர்ஸ்க்கு எதிராக சாதாரண மனுஷங்க தான் போராடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹோம்லேண்டர் மாதிரி ஒரு ஈவல் சூப்பர்மேனுக்கு எதிராக ஃபார்ம் பண்ண ஒரு பாய்ஸ் டீம் வெறும் சாதாரண மனுஷங்களால் உருவானது தான். மேபி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலை கூட எங்கள் படத்தில் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படியும் இல்லைனா சென்ட்ரியை ஓவர் பவர்டாக காட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வீக்காக்கி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க யாரையுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரி அளவுக்கு பவர்ஃபுல் ஆக்க முடியாது. ஆனால் மேபி சென்ட்ரியை இவங்க அளவுக்கு வீக் ஆக்க முடியும். மேபி சென்ட்ரி இந்த படத்தில் கொஞ்சம் பவர் கம்மியான ஆளாக காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா கடைசியில் சூப்பர் பவர்லாம் கிடச்சி அந்த டைமில் நீ யார் தெரியுமா, நீ தான் சென்ட்ரி, நீ தான் சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி மேபி சென்ட்ரியை மனம் திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் யூஷுவலான இந்த ஃபேஸில் வந்து அந்த மார்வலோட ஃபார்முலா அதை மேபி இந்த படத்தில் ஃபாலோ பண்ணலாம். மற்ற ஹீரோக்கள் எப்படி மற்ற படத்தில் மனந்திருத்தினாங்களோ அந்த மாதிரி இந்த கேரக்டருமே மனந்திருத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பண்ணால் சத்தியம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோட மொத்த கேரக்டருமே மொக்கையாயிரும். சென்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் தான். சென்ட்ரியை யாராலையுமே தடுத்து முடியாது. அயன்மேனால் முடியல, கார்னேஜால் முடியல, ஈவன் காட் ஆஃப் வார் ஏரிஸாலையுமே முடியலையே. காமிக்கில் ஏரிஸையை ரெண்டாக பிச்சு போட்டுருவாப்பில். பட் நம்ம சென்ட்ரியை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லு தான். சென்ட்ரியை கொண்ட ஒரே ஒரு கேரக்டர் நல் தான். காமிக்கில் ஆக்சுவலி கிங் இன் பிளாக் டைமில் நல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியை ரெண்டாக பிச்சு போட்டு வாய்டே உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ணியிருப்பாப்பில். வெனம் 3ல வேறு நல்லா காமிச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பட் அதை தாண்டி இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இந்த டீமுக்கு ஆப்போசிட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் இப்போ சொன்ன இந்த 3 பாசிபிலிட்டியில் ஒன்று நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா பார்த்தீங்கன்னா எப்படி மற்ற படங்களில் லைக் இந்த மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமெரிக்கா சேவஸை உருவாக்குனாங்க. அமெரிக்கா சேவஸை பார்த்தீங்கன்னா
மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. மேபி அந்த மாதிரி இந்த அடுத்த வர படங்களில் ஹீரோவில் ப்ளே பண்ணுறதுக்காக அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக மேபி இந்த தண்டர்போல்ட்ஸ் படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிம்பிளாக இது ஒரு ஜஸ்ட் கேரக்டர் இன்ட்ரடக்ஷனுக்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரி கூட போகலாம். ஏன்னா சென்ட்ரியோட அந்த மைண்ட் கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் நிறைய மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா எல்லைனா ஒரு சைடு காட்டுக்குள்ளே ஓடி திடீர்னு அந்த ரெட் ரூம்குள்ளே விழுற மாதிரி காட்டிருப்பாங்க. இந்த படம் மேபி ஒரு மைண்ட் பெண்டிங் படம் மாதிரி கூட இருக்கலாம், லைக் இந்த ஃபைட் கிளப் மாதிரி. அதனால தான் இந்த ட்ரெய்லர்லேயுமே கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப் ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ண விட்ருப்பாங்க. மேபி அந்த படத்தில் எப்படி அந்த மைண்ட் பெண்டிங்கான ஒரு சைக்காலஜிக்கல் படம் மாதிரி இருந்துச்சோ இந்த படமும் அதே மாதிரி கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சென்ட்ரி கேரக்டருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது. ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாப், இன்னொன்று சென்ட்ரி, இன்னொன்று த வாய்ட். வாய்ட் ஆக்சுவலி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனி சென்டியன் பீயிங் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் ஒரு தனி என்டிட்டியாக தான் காமிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு பாபோட உடம்புக்குள்ளே புகழ்ற மாதிரியும் சில சமயம் அது பாபோட இன்னொரு பர்சனாலிட்டி மாதிரியும் தான் காமிச்சிருப்பாங்க. படத்தில் எந்த மாதிரி காட்டுவாங்கன்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியப்படலை. பட் இந்த படத்தில் வாய்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அப்படியே வாய்டு வந்தாலும் ஒரே வைப் அவுட்டில் அத்தனை டீமே காலி பண்ணுற அளவுக்கும் பவர் இருக்குது அவங்ககிட்ட. சென்ட்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் மேபி இதெல்லாமா கூட இருக்கலாம். படம் நல்லா இருந்தால் ஓகே, கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஓகே, எது இருந்தாலும் ஓகே. படம் நல்லா இருந்தால் நல்லா தான், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இந்த படம் எந்த மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம படம் வந்தோடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சென்ட்ரி இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நல்ல ஐடியாவா கெட்ட ஐடியாவா நீங்கள் முடிவு பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.